வேகாத வெயிலில் கஷ்டப்பட்டு அவங்க வாங்கின அந்த 300 200 வாங்கின அந்த காசுக்கு ஒரு அரிசி வாங்கினா, பருப்பு வாங்கினா, ஒரு சர்க்கரை வாங்கினா, ஒரு இது சோப்பு வாங்கினா, சீப்பு வாங்கினா, இதுலேயும் எல்லாத்துலேயும் வரியை பிடிச்சி அந்த வரியில் நீங்கள் திங்கிறீங்கள, கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கணுமா இல்லையா? நீங்கள் எடுத்துக்கிட்ட பதவியில் அந்த பதவிக்குரிய ஒரு மதிப்பு கொடுத்து நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ, ஒரு 5 ஆண்டுகள் நல்லபடியாக ஆட்சி செய்யணும்னு அதை நல்லபடியாக செய்கிறீங்களா? நம்ம நாடு இந்தியா மக்களோட பிரதிநிதிகள் மூலமாக ஆட்சி செய்யப்படுது. நாம் இருக்கிறது தமிழ்நாடுன்னு வச்சுக்குவோம். அப்படி ஒரு மாநிலமும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்துக்கான முதலமைச்சர்கள் இருப்பாங்க. அவர்களும் மக்களுடைய பிரதிநிதிகள். இவர்கள் முதலமைச்சர்கள். இந்தியா முழுவதுக்கும் ஒருத்தர் தலைமை அமைச்சர் வச்சுருப்போம். அது தேசிய தலைமை அமைச்சர்னு சொல்கிறோம் தமிழில். அதை நாம் பிரதமர்னு சொல்கிறோம், ஆங்கிலத்தில் பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறோம். இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் சுத்தமாக தமிழில் தேசிய தலைமை அமைச்சர் தான். இப்போ என்ன நமக்கு நடக்குதுன்னா, நாம் கொடுத்த வரி பணத்தில் இந்த மக்கள் பிரதிநிதிகளாக இருக்காங்க பாருங்கள். இப்போ தேசிய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதமர்லேருந்து இங்கே கீழே கிராமத்தில் ஊராட்சியில் வரும்போது வார்டு உறுப்பினர்கள் சொல்கிறோம் பாருங்கள். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கான வேலைகளை செய்வதற்காக நாம் ஒருத்தர் நியமிக்கிறோம். அந்த வாக்குரிமையை கொடுத்து நாம் அந்த மெஜாரிட்டியின் அடிப்படையில் அவங்கள தேர்வு செய்து, மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்து அதில் ஒருத்தர் தலைமை அமைச்சராக வச்சுக்கணும், தேசிய தலைமை அமைச்சராக வச்சுக்கணும்னு இந்திய அளவுலையும் மாநிலத்தில் முதலமைச்சர் நம்ம பேச்சு வழக்கில் ஒட்டுமொத்தமாக பேசிடுறோம். முதல்ல பதவி ஏற்கக்கூடிய அமைச்சர் அது முதலமைச்சர். முதல் அமைச்சர்னு பேர். முதலில் பதவியேற்பவர் முதலமைச்சர். அப்போ தேசிய தலைமை அமைச்சர், தேசியத்துக்கு இந்தியா முழுசுக்கும் தலைமை அமைச்சர் நியமிச்சுக்கோம். முதல்ல இந்த அரசு அப்படிங்கிறது மாநில அரசுங்கிறோம், மத்திய அரசுங்கிறோம், அல்லது ஒன்றிய அரசுன்னு சொல்கிறோம். இப்படி நம்ம பேசுகிறதெல்லாம் ஒரு பேச்சாக இருந்தாலும், நாமெல்லாம் இந்திய குடிமக்களாகிய நாமெல்லாம் அந்த கிடைச்ச பணத்தை வரி பணமாக நம்ம கட்டி, வரியோ அல்லது சேமிப்பாவோ கட்டி, அந்த பணத்தை எடுத்து இவங்க தேர்தல் நடத்துறது, அந்த பணத்தை எடுத்து ரோடு போடுறதுலேருந்து, அப்படி தேர்தலில் வெற்றி பெற்று வந்தவர்கள் அவர்களும் நம்ம பணத்தில் தான் சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க. அது எல்லாருமே தான். அதே போல் நாம் உருவாக்கப்பட்ட ஒரு அரசோட பிரதிநிதிகள், அரசாங்க வேலையை செய்யக்கூடிய நபர்களுக்கும் மாதந்தோறும் சம்பளம் கொடுக்குறோம். இது எல்லாமே நம்ம வரி பணம் தான். முதல்ல அது தெளிவாயிடணும். இன்னொன்று, இது பல முறை நம்ம பேசி கேட்டிருக்கோம் எல்லோருமே. ஆனால் இன்னும் நமக்கு போய் சேரல. மக்கள் மத்தியில் இந்த புரிதல் இன்னும் போய் சேரல. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இன்னும் போய் சேரல. கிராம மக்களுக்கு இது போய் சேரல. அதனால் இந்த காணொலி வாயிலாக இன்றைய தினம் ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் கூட, அதாவது மாநில அரசோ மத்திய அரசோ எந்த அரசோ ஆனாலும் சரி, இப்போ பார்க்குறோம், இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிற அரசை பார்ப்போம். மாநிலத்தில் முதலமைச்சர் இப்போ இருக்கிறவர், நமக்கான முதல் அமைச்சராக நம்ம தேர்வு செய்திருக்கிறவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தேசிய அளவில் பார்த்திங்கன்னா தலைமை அமைச்சராக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறவர் பிரதமர்னு சொல்கிறோம், மோடி அவர்கள். இவங்க எல்லாமே யாருங்கிறீங்கன்னா மக்களுடைய பிரதிநிதிகள். முதல்ல இதை அவங்க மறந்துடுறாங்க. அதற்கு முன்னாடி வந்து கொண்டு வழியாக வந்தவர்கள், முதலமைச்சர் அதாவது பிரதமராக இருந்தவர்களும் சரி, எல்லோருமே முதல்ல இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆட்சி செய்யறதுக்கு ஒரு 5 ஆண்டுகள் கொடுத்தா அந்த 5 ஆண்டு நாம தான் இவங்களை தேர்வு செஞ்சுருக்கிறோம். முதல்ல இவங்க யார் ஆட்சிக்கு? நம்மளுடைய பிரதிநிதிகள். இன்னும் சொல்லப்போனால், தெளிவாக சொல்லப்போனால், வேலையாட்கள். நமக்கான ஒரு வேலைகளை செய்து கொடுக்கறதுக்கு நியமிச்சிருக்கிறோம். அது அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி. ஆனால் இதையெல்லாம் மறந்துட்டு மோடி ஆட்சிங்கிறாங்க, ரெண்டாவது இங்கே ஸ்டாலின் ஆட்சிங்கிறாங்க, அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்கவுங்க நான் என்னோட ஆட்சிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்திருந்தால் காங்கிரஸ் ஆட்சிங்கிறாங்க. அதிமுக வந்தபோது அம்மையார் அவர்கள் ஆட்சின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன், முதல்ல நீங்கள் மக்களுடைய ஆட்சியை தான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோன்னு முதல்ல சொல்லுங்கள். சும்மா நீங்கள் உங்கள் சொந்த காசை போட்டுக்கிட்டுலாம் இங்கே ஆட்சி செய்யலை. உங்கள் சொந்த காசுலேருந்து மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இல்லை, சரியா?
மக்கள் பணத்தில் தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதைத்தான் நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அதனால் முதல்ல நீங்கள் நடத்துகிறதெல்லாம் மோடி ஆட்சியும் கிடையாது, ஸ்டாலின் ஆட்சியும் கிடையாது, மக்கள் ஆட்சின்னு சொல்ல பழகுங்க. அது எல்லோருமே சொல்கிறேன், பொதுமக்கள். அவங்க சொல்கிறாங்களே இல்லையோ, அவங்க அதையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை விட்டுருங்க. நாம் சொல்ல வேண்டியது இது வந்து மக்களாட்சி. மாநில அரசாகட்டும், தேசிய அரசாகட்டும், இந்திய அரசாகட்டும், யாருடைய இது? யார் வந்து இந்த ஆட்சி செய்கிறாரு? மக்கள் பிரதிநிதிகளாகத்தான் மட்டும்தான் இவர்கள் கருதப்படுகிறார்கள். ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் நான் செஞ்சேன்னு எல்லாத்தையும் நான் செஞ்சேன்னு காட்டிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை நடக்காத ஒரு காரியமாக இருந்தால் அதை நான் செய்யலை, எவனோ செஞ்சான்னு சொல்லிட்டு போயிடுறான். நல்ல காரியத்தையெல்லாம் நான் செஞ்சுட்டுறான். நல்லதில்லாத ஏதோ ஒரு கெட்ட காரியம் நடந்திருந்தால் அது அவர் செய்யலைன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதனால் அதே இந்த கருத்தை நாம் மக்கள் புரிந்து கொண்டு, அரசு அப்படின்னா அது மக்களுடைய அரசு தான், நாம் தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். அதனால் இன்னிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கணும், மாநில அரசுனாலும் மத்திய அரசுனாலும் சரி, அது நம்மளுடைய அரசு, பொதுமக்களாகிய நம்ம அரசு. இந்த அரசை நாம் வந்து நாம் கூட ஏதோ முன்ன பின்ன உழைச்சிருக்கலாம். ஆனால் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா? ஒரு நாள் வந்து தட்டறுத்து அதை விவசாயம் பண்ணி களை வெட்டுறதுலேருந்து இத்தனை வேலைகளும் செஞ்சு அதில் வந்த வருமானத்தில் ஒரு சோப்பு வாங்கிறது, ஒரு சீப்பு வாங்கிறது, இதெல்லாம் வாங்கும்போது அவங்க எவ்வளோ கடுமையான உழைப்பு கொடுத்து இதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த ஒரு 400 ரூபா 500 ரூபா அந்த பணத்தில் ஒரு பொருள் வாங்கும்போது நீங்கள் வரின்னு நம்ம வசூல் பண்ணிக்கிறோம். அதுவும் நம்ம தான் போட்டிருக்கிறோம் சட்டத்தை. அரசு நம்மளுடைய அரசு வந்து இப்படி நடத்தணும்னா அதுக்கு செலவாகும். அதனால் நம்ம உழைச்சி அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பொருள் வாங்கும்போது அதுக்கு நம்ம ஒரு வரியாக கட்டி அந்த வரியிலிருந்து இவங்களுக்கெல்லாம் சம்பளமாக கொடுத்துடலான்னு நம்மளோடுங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், கிராமத்தில் இருக்கிறவங்களை போய் பாருங்கள். உங்களால் கிராமத்தில் உழைத்து கொடுத்தவர்களுடைய பணத்தில் ஏமாற்றி பதவிக்கு வந்துட்டு தின்னுட்டு வேலை செய்யாமல் சுற்றிக்கிட்டு தெரியுறதுல உங்களுக்கு எந்த ஒரு, அதாவது என்ன சொல்கிறதுனா, ஒரு வெக்கமும் இல்லை. ஏன்னா கிராமத்தில் உழைக்கிறவங்களை நீங்கள் பார்த்தா தானே தெரியும். அப்படியே சொகுசாக உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு அரசியல் பிரதிநிதியாக வந்தாலும் சரி, இவங்க அரசாங்க வேலையில் இருக்கிறாங்க பாரு, அதை விட இவங்க வந்து ஒரு வேலையில் வந்ததுலேருந்து 58 வயசு 60 வயசு வரலும் கூட ரிட்டையர்ட் ஆகிற வரலும் வந்து மக்கள் தான் வரி பணமாக கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சமாவது மக்களை இவங்க மதிச்சிருக்கிறாங்களா? என்றைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதனால் முழுக்க இந்த காணொலியின் மூலமாக இனிமேல் நாம் வந்து ஒரு புரட்சியை செய்து சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்குது. நாம் முன்னெடுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. மக்கள் நமக்கான ஒரு நபர்களைத்தான் நாம் தேர்வு செய்து அரசியல்வாதிகளாகவும் அரசாங்க வேலையாட்களாகவும் நாங்கள் நியமிச்சிருக்கிறோம். இவர்களை நாம் தான் இவர்களுக்கு எஜமான். அதனால் இதை வந்து நாம் வலியுறுத்தணும், மக்கள் மத்தியில் வந்து எடுத்து சொல்லணும். அப்படி நான் ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துவது கடமையாக. சரி, இவ்வளவும் நடந்தது விட்டுருங்க. இதன் பிறகு நாம் கட்டின வரி பணத்தை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் ஒவ்வொரு கட்சி உருவாக்குவாங்களாம். அந்த கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் நம்ம காசையே எடுத்து போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. வரி கட்டணும்ல அந்த பணத்தை. இது எப்படி தெரியுமா? நாங்கள் வந்து அரசாங்க பணத்தெல்லாம் நாங்கள் எடுத்து பிரச்சாரம் பண்ணல அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு வருவாராம் பிரதமர் மோடியோ அல்லது முதல்வர் ஸ்டாலினோ அல்லது இதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி பழனிசாமியோ, அதுக்கு முன்னாடி இருந்தவங்கள எல்லாருமே யாராக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் வந்து நான் சொல்கிறது வந்து எதுக்கு பொருந்தும்னா, யார் அந்த மாதிரி செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்றவங்களுக்கு கிடையாது. ஒரு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சிக்கு வருவாங்களாம், அங்கே வந்து அரசு நிகழ்ச்சி முடிச்சுவிட்டு அங்கேயே ஒரு கட்சி பிரச்சாரத்தையும் பண்ணி விடுவாராம். அப்போ செலவெல்லாம் யாருதுன்னா அரசு, மக்களுடைய காசு. இந்த பணத்தை எடுத்து எல்லாம் செலவு பண்ணிவிட்டு இந்த காசுலேயே பிரச்சாரத்தை பண்ணிவிட்டு ஓடி போயிடுவாங்க. இந்த பிரச்சாரத்தை பார்த்து ஓட்டும் போட்டுருவாங்க மக்கள். அப்போது யார் வரி பணத்தை யார் எடுத்து செஞ்சிட்டு இருக்கிறது? அதனால தான் மக்கள் பிரதிநிதிகள், மக்களோட வேலையாட்கள், அதாவது அரசு பணியாளர்கள், இவர்கள் எல்லாருமே மக்கள் வரி பணத்தில் தேர்தல் பிரச்சாரம் அவங்கவுங்க கட்சிக்கு பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்ம வந்து வழக்கு தொடுத்திருந்தோம் தேர்தல் ஆணையத்தின் மீது. ஏன்னா தேர்தல் ஆணையம் தான் இதை கண்காணிக்கணும். இப்போது ஒரு எம்பி வராரு அல்லது ஒரு எம்எல்ஏ வராரு, ஒரு கவுன்சிலர் வராருன்னா அவங்க வரும்போது அரசுக்கான, ஏன்னா அவங்க ஒரு பதவியில் இருக்கிறாங்க, மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி அரசு வாகனங்கள் வர வேண்டியிருக்கும், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அரசு வாகனங்கள் இருக்கும். அல்லது அதுக்கு எல்லா செலவும் யார் பண்ணுறா?
எல்லாம் நம்மளுடைய வரிப்பணம். நீங்கள் வந்து இந்த மக்களுக்கான வேலை செய்கிறதுக்கு வரும்போது அந்த வாகனங்களை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வந்தாலோ அல்லது அதுக்கான போக்குவரத்து செலவினங்கள் நடந்தாலோ நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இது உங்கள் கட்சி வளர்க்குறதுக்காகவே நாங்கள் கொடுத்த அரசு பதவியை நீங்கள் தவறாக பயன்படுத்துறதுனால இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு ஒரு நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொடுக்கிறோம். நீதிமன்றமும் என்ன சொல்கிறது, நீதி அரசர்கள் என்ன சொல்கிறாரு சொல்லியிருக்காங்க தீர்ப்பில், அதை வந்து பரிசீலனை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மக்கள் பிரதிநிதிகள் வந்து அவர்கள் சார்ந்த கட்சிக்கு வந்து வாக்கு சேகரிக்கக்கூடாது. அப்படி வாக்கு சேகரிக்கும் போது அதிகாரத்தையும் பயன்படுத்துவாங்க இல்லையா. தான் ஒரு முதலமைச்சர் பிரதமருங்கிற அடிப்படையில் அந்த அதிகாரத்தை காட்டுவாங்க. ஒரு எம்எல்ஏ அவருக்குடைய அதிகாரத்தை காட்டுவார். எம்பிக்குள்ள அதிகாரத்தை காட்டுவாங்க. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க. அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம். எதிர்கட்சி எம்எல்ஏவும் பயன்படுத்துகிறாங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏவும் பயன்படுத்துகிறாங்க, எதிர்கட்சி எம்பியும் பயன்படுத்துகிறாங்க, ஆளுங்கட்சி எம்பியும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் இதை தடுக்கும் விதமில் நாம் வந்து பொதுமக்கள் இன்னும் விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த தீர்ப்பை வந்து நீதியரசர்கள் வழங்கியதை ஆமாம் கடுமையாக வந்து அவங்கள வந்து இந்த பிரச்சாரங்கள் வந்து அரசு பணத்தில், அதாவது மக்களோட வரி பணத்தில் மேற்கொள்ளக்கூடாதுங்கிறதும், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியும் தேர்தல் ஆணையத்துக்கு அந்த தீர்ப்பினை வந்து தேர்தல் ஆணையம் இதுவரையிலும் நடைமுறைப்படுத்தலை. அதனால் இந்த தேர்தல் ஆணையம் இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாதனால நான் வந்து இதை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ உயர்நீதிமன்றத்தில் நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தோம், அதில் வெற்றி பெற்றோம். அதன் அடிப்படையில் இனி உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த உச்சநீதிமன்றத்தை கொண்டு போய் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல வலிமையாக இருந்து நாம் இந்திய ஜனநாயகத்தை காப்பது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஏழை குடும்பத்தில் உழைத்து வேகாத வெயிலில் கஷ்டப்பட்டு அவங்க வாங்கின அந்த 300 ரூபாய் 200 ரூபாயில் வாங்கின அந்த காசுக்கு ஒரு அரிசி வாங்கினா, பருப்பு வாங்கினா, ஒரு சர்க்கரை வாங்கினா, ஒரு சோப்பு வாங்கினா, சீப்பு வாங்கினா, இதுலேயும் எல்லாத்துலேயும் வரியை பிடிச்சி அந்த வரியிலும் நீங்கள் திங்கிறீங்கள, கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கணுமா இல்லையா. நீங்கள் எடுத்துக்கிட்ட பதவியில் அந்த பதவிக்குரிய வந்து ஒரு மதிப்பு கொடுத்து நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ, ஒரு 5 ஆண்டுகள் நல்லபடியாக ஆட்சி செய்யணும்னு, அதை நல்லபடியாக செய்கிறீங்களா? மீண்டும் நான் சொல்கிறேன், இது வந்து யாருக்கு பொருந்தும்னா, இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறவங்களும் சரி, அரசு பதவியில் இருக்கிறவங்களும் சரி, நேர்மையாக நடந்துக்கிட்டு அவங்களுக்கு இது பொருந்தாது. நேர்மையாக யாரெல்லாம் நடக்கலையோ அவங்களுக்குலாம் இது பொருந்தும். அவங்களுக்கு தான் இதெல்லாம் கோபமும் வரும் இப்படி நம்ம பேசினா. ஆனால் அவங்க வந்தால் என்ன, வராட்டி நமக்கு என்ன? மக்களோட வரிப்பணத்தை இவங்க எதுக்கு வீணடிக்கணும்? அதனால் நம்ம அவங்க செய்கிற வேலையை முழுமையாக ஒழுங்காக செஞ்சுருந்தா மக்களுக்கு எந்த விதமான அதாவது கோரிக்கைகளும் தேக்கமுற்றிருக்காது. அவர்களுக்கான வேலைகளை அவங்கவுங்க செஞ்சுருப்பாங்க. இது செய்யாதனால மக்கள் மிகவும் வருத்தப்பட்டு அவங்களுடைய வேலைகளையே நடக்காமல் என்னமோ ஒரு இடத்துல போய் ஒரு விஓட்ட போய் ஒரு அடங்கல் கேட்டால் இன்றைக்கி வேணாம், இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குது, நாளைக்கு வா அப்படின்னு அலட்சிப்படுத்துறது, விவசாயி வந்து ரொம்பவும் அலைய விடுறது, இதெல்லாம் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னு தெரில. அதனால் இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். மீண்டும் இதற்கான ஒரு விழிப்புணர்வு, கடுமையான விழிப்புணர்வு நாம் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த காணொலியில் நாம் பதிவிருக்கோம். அதனால் மக்கள் வரிப்பணத்தில் தேர்தல் பிரச்சாரங்களையும் அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக அதிகாரத்தையும், நம்ம கொடுத்த அதிகாரத்தை, இந்த அதிகாரத்தையும் நாம் தான் கொடுத்துருக்குறோம். ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த அதிகாரங்களோ சட்டங்களோ நம்மளை கேட்காம, நம்மக்கிட்ட கருத்துக்களை கேட்காம, அல்லது நாம் அனுப்பியிருக்கிற அந்த பிரதிநிதிகளுடைய கருத்துக்களை கேட்காம புதிதாக சட்டங்களை இயற்றுறது. அந்த சட்டங்கள் யாருக்காக பண்ணுறாங்க? இவங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துட்டா உடனே அந்த சட்டங்களை இவங்களுக்கு சௌகரியமாக சட்டங்களை நிறைவேற்றுறது. அதை வந்து விவாதிக்காமல் கொண்டு போய் சட்டமன்றத்திலையும் வந்து கொண்டு போய் சேர்த்து அதை வந்து நாங்கள் சட்டமாக்கிட்டோன்னு சொல்லி போடுறது. இதெல்லாம் எந்த வகையில் வந்து நியாயம்னு யாருக்கும் தெரியாமல் கிடக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இன்னைக்கு இல்லை, இன்னொரு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாக இது மாறும். அன்னைக்கு இவர்களுடைய ஆட்சிகள் எல்லாமே காட்சிகளும் மாறும். தொடர்ந்து பயணிப்போம். பொதுமக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதை முற்றிலுமாக தடுப்பதற்கு நாம் அனைவரும் முயற்சி எடுப்போம், ஆதரவு கொடுப்போம். உங்களுடைய கருத்துக்களையும் இந்த காணொலியில் நீங்கள் பதிவிடுங்க. மக்கள் வரிப்பணத்தில் இவர்களை போன்றவர்களெல்லாம் குளிர் காழ்ந்து கொண்டிருப்பதனால் நாம் அவங்களுக்கு கடுமையாக உழைத்து எத்தனை காலங்கள் தான் நாம் வரியை கட்டி கொண்டிருப்போம். இதையெல்லாம் தவிர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். வாருங்கள், பயணிப்போம். வாழ்த்துக்கள். உங்களோடு காந்தியவாதி ரமேஷ்.